வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆளுநர் மாளிகையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து புதிய அமைச்சரை பரிந்துரை செய்து கடிதம் அளித்துள்ளார். புதுச்சேரியில் பாஜக அமைச்சர் சாய் சரவணன்குமார் நேற்று தனது பதவி ராஜினாமா செய்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டுள்ள நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று மாலை சந்தித்தார். புதிய அமைச்சர் 3 நியமன எம்எல்ஏக்கள், ஒரு வாரிய தலைவர் ஆகியோர் திங்கட்கிழமை பதவியேற்க இருப்பது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியதாக தெரிகிறது. அரை மணி நேர சந்திப்புக்கு பிறகு வெளியே வந்த முதலமைச்சர் ரங்கசாமி, பாஜக அமைச்சர் ஒருவர் ராஜினாமா செய்துள்ளார். அடுத்து பாஜகவை சேர்ந்த ஒருவரை அமைச்சராக பரிந்துரை செய்து ஆளுநரிடம் கடிதம் கொடுத்துள்ளேன். யார் என்பதை நீங்களே செய்தியில் போட்டு விட்டீர்கள் என முதலமைச்சர் கூறி புறப்பட்டு சென்றார். புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது. விரைவில் ஜான்குமார் எம்எல்ஏ அமைச்சர் ஆகிறார். பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் ஜான்குமார் சுமார் 30 ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேசு பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார். பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி, புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா, புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோரின் ஆசியும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார். பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் கற்றுத் தேர்ந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுடைய வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சராகிறார். பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுதே மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார். அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களின் நெஞ்சங்களிலும் அவர் நிறைந்திருந்தார். தொட்டதெல்லாம் துலங்கும் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வெற்றி வாகை சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார். லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவேன் என்ற பஞ்ச் டயலாக் போல 4 வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது. சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது. விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்ற முழக்கம் புதுச்சேரியில் பட்டி தொட்டியெல்லாம் பட்டையை கிளப்ப போகிறது. அமெரிக்காவிற்கு டிரம்ப், ரஷ்யாவுக்கு புடின், இந்தியாவுக்கு மோடி என்ற வரிசையில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் தனக்கே உரிய முத்திரையுடன் பதித்து இருக்கிறார். புதுச்சேரியில் 3 நியமன எம்எல்ஏக்கள் நேற்று பதவி ராஜினாமா செய்து அளித்த கடிதத்தை ஏற்றுக்கொண்டதாக சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் செல்வம், புதுச்சேரியில் உள்ள 3 நியமன எம்எல்ஏக்களான ராமலிங்கம், வெங்கடேசன், அசோக் பாபு ஆகியோர் கட்சி அறிவுறுத்தலின் பேரில் பதவியை ராஜினாமா செய்து அதன் கடிதத்தை என்னிடம் கொடுத்தனர். இது குறித்து மத்திய உள்துறை மற்றும் கவர்னருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர்கள் கட்சி பணி ஆற்ற விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளனர். அமைச்சர் ராஜினாமா செய்துள்ள காரணம் அவரும் கட்சி பணி ஆற்ற விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். விரைவில் 3 நியமன எம்எல்ஏக்கள் மற்றும் அமைச்சர் நியமிக்கப்படுவார்கள். தேசிய தலைமை சொன்னால் நானும் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செய்ய தயார். வருங்காலங்களில் சட்டமன்ற தேர்தலையொட்டி நிறைய மாற்றங்கள் ஏற்படும். புதிய கட்சி தலைவர் யார் என்பது குறித்து 30ஆம் தேதி தேசிய பொதுச் செயலாளர் தருண் சுட் புதுவைக்கு வருகை தந்து அறிவிப்பார். மேலும் விரைவில் சிறப்பு சட்டமன்றம் கூடப்படும் என்றார். அமித்ஷாவை விமர்சனம் செய்த திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசாவை கண்டித்து புதுச்சேரியில் பாஜகவினர் ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் தீயிட்டு கொளுத்தியும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை திமுகவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தரக்குறைவாக பேசியதை கண்டித்து பாஜகவினர் தங்களது கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் அமித்ஷாவை தரக்குறைவாக பேசிய திமுக எம்பி ராசாவை கண்டித்து நகர மாவட்ட தலைவர்கள் கிருஷ்ணராஜ் தலைமையில் மாநில செயலாளர் வெற்றி செல்வம் முன்னிலையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிக்னலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 50க்கும் மேற்பட்ட பாஜகவினர் ஒன்றிணைந்து திமுக எம்பி ராசாவுக்கு எதிராகவும் அவர் பதவி விலக கோரியும் கண்டன கோஷங்கள் எழுப்பினர். அப்பொழுது அவர்கள் திடீரென தாங்கள் கையில் வைத்திருந்த ராசாவின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தும் படத்தை தீயிட்டு கொளுத்தியும் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பகுதி நேர வேலை வாய்ப்பு மூலம் பணம் சம்பாதிக்கலாம் என கூறி புதுச்சேரி தனியார் வங்கி மேலாளரிடம் ரூபாய் 11.27 லட்சம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஸ்ரீராம்.
இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் வங்கியில் மேலாளராக பணியாற்றி வருகிறார். இவரை கடந்த 5ஆம் தேதி மர்ம நபர் ஒருவர் டெலகிராம் மூலம் தொடர்பு கொண்டு பகுதி நேர வேலைவாய்ப்பு இருப்பதாக கூறி குறுஞ்செய்தி அனுப்பியுள்ளார். இதனை உண்மை என நம்பி ஸ்ரீராம் மர்ம நபரிடம் வேலை குறித்து கேட்டுள்ளார். அப்பொழுது ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செய்தால் அதன் மூலம் நாள் ஒன்றுக்கு ரூபாய் 3000 முதல் 5000 வரை சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதனை நம்பி ஸ்ரீராம் பல்வேறு தவணைகளில் ரூபாய் 11.27 லட்சத்தை முதலீடு செய்துள்ளார். அப்பொழுது அவரது டேஷ்போர்டில் ரூபாய் 17 லட்சம் இருப்பதாக காண்பித்துள்ளது. அந்த பணத்தை ஸ்ரீராமால் எடுக்க முடியவில்லை. இது குறித்து மர்ம நபரிடம் ஸ்ரீராம் கேட்டபோது கூடுதலாக பணம் டெபாசிட் செய்ய வேண்டும் என தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது. இதையடுத்து ஸ்ரீராம் தேசிய சைபர் கிரைம் போர்ட்டல் மூலம் புகார் அளித்தார். அதன்படி புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் ஸ்ரீராமின் புகாரை பெற்று வழக்கு பதிந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி நல்லவாடு பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 4 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். தவளக்குப்பம் அடுத்த நல்லவாடு பகுதியில் கஞ்சா விற்பதாக தவளக்குப்பம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதையடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் மற்றும் போலீசார் நேற்று அந்த பகுதியில் ரோந்து சென்றனர். நல்லவாடு அங்காளம்மன் கோவில் அருகே சந்தேகப்படும் வகையில் நின்ற 4 வாலிபர்களை போலீசார் பிடித்து விசாரித்தனர். நல்லவாடு சுனாமி குடியிருப்பு பகுதி குமரகுரு, சோமன்ராஜ், டிஎன்பாளையம் மணிகண்டன், புரணாங்குப்பம் ரமேஷ் ஆகியோர் என்பதும் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்திருந்ததும் தெரிய வந்தது. 4வரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 10,000 ரூபாய் மதிப்புள்ள 10 கிராம் கஞ்சா பொட்டலங்கள், ஒரு பைக், 4 மொபைல் போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நேற்று காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். பிஎஸ்சி நர்சிங் நுழைவுத் தேர்வு நாளை 9 மையங்களில் நடக்கிறது என சுகாதாரத்துறை இயக்குநர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2025 முதல் 2026 ஆண்டுக்கான பிஎஸ்சி சென்டாக் அரசு ஒதுக்கீடு இடங்களுக்கான நுழைவுத் தேர்வு நாளை 29ஆம் தேதி நடக்கிறது. புதுச்சேரியில் 5 மையங்களிலும், காரைக்காலில் 2, மாகி, ஏனாமில் தலா 1 மையங்களிலும் தேர்வுகள் நடக்கிறது. விண்ணப்பதாரர்கள் தங்களது ஹால் டிக்கெட்டை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வர்கள் நுழைவு சீட்டில் உள்ள விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டுமென குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி பொருளாதார மற்றும் புள்ளி விவர இயக்ககம் சார்பில் 19வது தேசிய புள்ளி விவர தினத்தையொட்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி இந்திய புள்ளியியலின் தந்தை PC மகாலானோபிஸ் பிறந்த நாளையொட்டி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 29ஆம் தேதி தேசிய புள்ளி விவர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன்படி 19வது தேசிய புள்ளி விவர தினம் இந்த ஆண்டு 75வது தேசிய மாதிரி கணக்கெடுப்பு என்ற கருப்பொருளை கொண்டு நாடெங்கும் கொண்டாடப்படுகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பொருளாதார மற்றும் புள்ளி விவர இயக்ககம் சார்பில் நேற்று விழிப்புணர்வு ஊர்வலம் நடந்தது. ஊர்வலத்தை அரசு செயலர் சுந்தரேசன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஊர்வலம் புள்ளி விவர இயக்குநரக வளாகத்திலிருந்து புறப்பட்டு காமராஜர் சாலை, பெரியார் சாலை சந்திப்பு, திருவள்ளுவர் சாலை, லெனின் வீதி வழியாக சென்று மீண்டும் புள்ளி விவர இயக்குநரகம் வந்தடைந்தது. முன்னதாக துறையின் இயக்குநர் ரத்னகோஷ் கிஷோர் சௌரே புள்ளி விவர பங்களிப்பின் முக்கியத்துவம் குறித்து விளக்கவுரையாற்றினார். ஊர்வலத்தில் துணை இயக்குநர்கள் படுகு ஈஸ்வர ராவ், காங்கேயன் மற்றும் துறையின் புள்ளி விவர அதிகாரிகள், ஊழியர்கள் உட்பட 150 கல்லூரி மாணவ மாணவியர் சீருடையுடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரூபாய் 29.50 மதிப்பில் புனரமைக்கப்பட்டு திறக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையம் 55 நாட்களில் மோசமான நிலைக்கு மாறியுள்ளது. ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ரூபாய் 29.50 கோடி மதிப்பில் புதிய பேருந்து நிலையம் புனரமைக்கப்பட்டு கடந்த மே மாதம் 2ஆம் தேதி திறக்கப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து பேருந்துகள் இயங்க தொடங்கினாலும் இங்கு கடைகள் ஏதும் இதுவரையிலும் திறக்கப்படவில்லை. இதனால் பயணிகள் கடும் அவதிக்கு ஆளாகி வருகின்றனர். பேருந்து நிலையத்தில் ஏற்கனவே இருந்த இடங்களில் அந்தந்த ஊர்களுக்கான பேருந்துகளை நிறுத்த இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னை, விழுப்புரம் பேருந்துகள் நிற்கும் இடத்தில் மேற்கூரைகள் இல்லை. பயணிகள் வெளியில் காத்திருந்து ஏறி செல்கின்றனர். புதிதாய் திறக்கப்பட்டு 2 மாதங்களில் காரைகள் பெயர்ந்து விழத் தொடங்கி இருக்கிறது. வண்டிகள் வெயிலில் நிற்கின்றன. இங்குள்ள இட நெருக்கடியால் பேருந்துக்குள்ளேயே இருசக்கர வாகனங்களை நிறுத்துகின்றனர். காவல்துறையினரும் இதை கண்டுகொள்வதில்லை. பேருந்து நிலையத்தில் தூண்களின் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன. அழகிய நிலையில் இருந்த நடைபாதை டைல்ஸ்கள் 2 மாதங்களுக்குள் பெயர்ந்து விழுந்து வருகின்றன.
இருக்கைகள் கால்கள் முறிந்து கிடக்கின்றன. கடைகள், உணவகங்கள் எதையும் இதுவரையிலும் திறக்கவில்லை. வெயிலில் ஒதுங்கக்கூட இடமில்லை. துணைநிலை ஆளுநர், முதல்வர் இதில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.